பளபளப்பான சருமத்துக்கு 10 பழங்கள் பார்க்கலாமாங்க. வாழைப்பழங்கள்ல பாத்தீங்கன்னா வைட்டமின்கள் ஏ, பி மற்றும் இ இருக்குங்க. இது வந்து சருமத்தோட ஈரப்பதத்தை பராமரிக்க உதவி செய்யுங்க. பெரி பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி மற்றும் பிளாக்பெரி இருக்குங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்குங்க. இது வந்து சரும செல்களை சேதப்படுத்துறத ரொம்பவே குறைக்குதுங்க. ஆரஞ்சு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி, கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குதுங்க. இது வந்து முக சுருக்கத்தை குறைக்குது. சூரிய ஒளியில ஏற்பட்ட சேதத்தை எதிர்த்து போராடுதுங்க. ஆப்பிள் பழங்கள்ல பாத்தீங்கன்னா வைட்டமின்கள் ஏ, பி மற்றும் சி, பொட்டாசியம் மற்றும் ஆக்சிஜனேட்டுகள் நிறைஞ்சிருக்குங்க. சருமத்தை வந்து இளமையான தோற்றத்தோட பராமரிக்க இது உதவி செய்யுங்க. மாம்பழங்கள்ல வைட்டமின் ஏ, சி மற்றும் பீட்டா கரோட்டின் வந்து சிறந்த மூலமா இருக்குங்க. இந்த பீட்டா கரோட்டின் வந்து சூரிய ஒளியில இருந்து சருமத்தை பாதுகாக்க உதவி செய்யுங்க. சருமத்தை புத்துணர்ச்சியோட வச்சிருக்கவும் பிரகாசமா இருக்கிறதுக்கும் இந்த மாம்பழங்கள் ரொம்பவே உதவியா இருக்குங்க. வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அதிக நீர் சத்து இருக்குங்க. வெள்ளரிக்காயில இருக்க வைட்டமின் சி வந்து உங்கள் சருமத்தை ஈரப்பதமா வச்சிருக்கவும் புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த கிவி பழங்கள்ல பாத்தீங்கன்னா மற்ற பழங்களை விட அதிக வைட்டமின் சி இருக்குங்க. இந்த வைட்டமின் சி வந்து கொலாஜன் உற்பத்திக்கு உதவி செய்யுங்க. உங்க சருமத்தை உறுதியாகவும் மென்மையாகவும் வச்சிருக்க இந்த கிவி பழம் உதவி செய்யுங்க. இந்த பப்பாளி பாத்தீங்கன்னா முகத்துல இருக்க இறந்த செல்களை அகற்றி முகத்தை உள்ளிருந்து பிரகாசமாக்க உதவி செய்யுங்க. மாதுளையில பியூனிசிக் அமிலம் இருக்குங்க. இது ஒமேகா 5 கொழுப்பு அமிலம். சருமத்தின் ஈரப்பத இழப்பை தடுக்க உதவி செய்யுங்க. மாதுளையை தொடர்ந்து சாப்பிட்டு வரது மூலமா மென்மையான மிருதுவான சருமம் கிடைக்க வழி செய்யுங்க. இந்த அன்னாசி பழம் பாத்தீங்கன்னா இறந்த செல்கள் அகற்ற உதவி செய்யுங்க. உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் எரிச்சல் தன்மையை குறைக்க கூட உதவி செய்யுங்க. சருமம் எப்போதும் புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு இந்த அன்னாசி பழத்தை சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல பலன் கொடுக்குதுங்க. இந்த பழங்கள்ல டெய்லி ஏதாவது 2-3 பழங்கள் சாப்பிட்டே வாங்க. உங்க சருமம் அவ்வளவு பளபளப்பா இருக்குங்க. அதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.